இனிய மாலை வணக்கம். பூமி அம்மன் அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் சார்பாக திரு சி. ராஜன்பாபு அவர்கள் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா இனிதே நடைபெற உள்ளது. நூல் அறிமுகம். நூல் அறிமுகம் நிகழ்ச்சியை செய்யவிருக்கிறவர் திரு டாக்டர் பி. விஜயகுமார் அவர்கள். சூரியனுக்கு எப்படி வெளியிலிருந்து வெளிச்சம் தேவையில்லையோ தமிழ்நாடெங்கும் அறியப்பெற்றவர். பல காணொளி நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றிருக்கிறார். விவாத மேடைகளிலே பங்கு பெற்றிருக்கிறார். பொள்ளாச்சி நகரத்தினுடைய ஏன் தமிழ்நாடு அறிந்த ஒரு ஜோதிடர். ஆங்கிலத்திலே புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அவரை இந்த நூலை அறிமுகம் செய்து பேசுமாறும் அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வேண்டுகின்ற பிரபஞ்சத்துக்கு வணக்கம். 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல வணக்கம். முதல்ல மேடையில் அமைந்திருக்கிற அனைத்து குருமார்களும், கீழே அமர்ந்திருக்கிற குருமார்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ இப்போ நான் மேடையில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கீழேயும் சிறந்தவங்க இருக்காங்க. அவங்களோட முன் உதாரணமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் கணக்கு. எனக்கு வாய்ப்பு கிடைச்சனால பேசுகிறேன். முதல்ல ஐயா பாலாஜி அவர்கள் பொள்ளாச்சி இதில் என் தந்தையின் நண்பர். இவர் ஒரு சிறந்த ஜோதிடர், நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்கிறார் என்பது இது. ரெண்டாவது முத்துச்சாமி ஐயா, எங்கள் ஜோதிட விவாத மேடையில் அவர் தான் ரெஃப்ரி. நாங்களாம் ஜோதிடத்தில் பேசும்போது மிகப்பெரிய சண்டை நடக்கும், அதில் ரெஃப்ரி அவர் தான். அவர் கருத்து அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சீனிவாசன் பஞ்சாங்கம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி நரநாராயணனுக்கு ஃபோன் போட்டு டீட்டெயில் கேட்டு அவர் சாரிங்க அடுத்ததில் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. சரி பண்ணிடுறோம், தவறாக போட்டோம். அதாவது பஞ்சாங்கத்தில் இந்த இது தவறாக இருக்குது அப்படின்னு அந்தளவுக்கு துல்லியம். நான் ஆங்கிலத்தில் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அங்கே இருக்குது. அது ஐயா கரெக்ஷன் போட்டு கொடுத்தாரு. அடுத்து வரேன். அடுத்து அவங்க மாணவர்கள், அதாவது ஜோதிடத்தில் பில்லர் ரொம்ப முக்கியம். அவரோட விழுதுகளாக பின்னாடி அவங்கள ஒரு விளக்காக இருக்க போகிறாங்க. திரு மணி கண்டன் அவர் வல்ல, ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சரி, இப்போ நூல் அறிமுகம் இங்கே பண்ணுறோம். முதல்ல எனக்கு நல்லா உங்களுக்கு போன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜோதிட அமுதம் பேசும் பொழுது, இந்த ஜோதிட அமுதம் பேசும்போது முதல்ல இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா ஜோதிட அமுதம் 1 இங்கே தான் பப்ளிஷ் பண்ணோம். புக்கை இப்படி காட்டும் போது கரண்ட்டு போச்சு. நான் அப்போவே சொன்னேன், சார் இந்த புக்கை நீங்கள் இங்கிலீஷில் போட போகிறீங்க, உலக அளவில் பாப்புலர் ஆக போகுதுன்னு. திரு இளையராஜா அவர்கள் மியூசிக் போடும்போது கரண்ட்டு போச்சு. அவர் எப்படி உலக புகழ் பெற்றவரோ அது மாதிரி பருவீங்கன்னு நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் இங்கிலீஷில் புக்கு போடணுன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னார். இன்றைக்கி இங்கிலீஷில் போட்டிருக்கார். முதல்ல அதுக்கு நன்றி. அதாவது ஜோதிட அமுதம் அன்னைக்கு போட்டது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றதோ, வேதம்னு போட்டிருக்காரு. நான் 4 வேதங்கள் தான் தெரியும். இன்றைக்கி 5வது வேதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். அது ஜோதிடத்தில் புது வேதம். ஜோதிட வேதத்தின் கண் ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கோம். ஜோதிடத்துக்கே ஒரு வேதம்னு சொல்கிறீங்க. இது கண்ணா காதா மூக்கான்னு நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்கள் இதில். ஐயா இவர்கிட்ட நான் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் இவர்கிட்ட ஜோதிடம் இந்த புக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்களாம் கலந்துரையாடுவோம். பேசும் பொழுது திருநங்கை ஜாதகம் பற்றி அவர் எழுதியிருக்க விதி கண்டுபிடிச்சிருக்கேன்னாரு. நான் லேப்டாப்பில் அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். அவர் விதி சொல்ல நான் லேப்டாப்பில் இங்கே இந்த புக்கில் இருக்குது. அவர் சொல்ல அப்படியே மேட்ச் ஆச்சு. அவர் அந்த உண்மையை சொன்னால் அந்த போட்டு ஜாதகத்தை அவர் பார்க்கல. அந்த பையன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறான், ஃபீமேலை கன்வெர்ட் பண்ணி நெயில் பாலிஷ் அடிக்கிறேன்னு சொன்னோன்னே அப்படியே மேட்ச் ஆச்சு. நான் சொன்னேன், சார் நான் திருநங்கைக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்கண்ணே. நான் என்ன சொன்னேன்னா, இவர் விதியோட அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கங்க. 1ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் இணைந்தால் திருநங்கைக்கு அது ஒரு பாயிண்ட்டுன்னு. அது அவர் அத்தனை விதியும் பொறுத்திட்டு நீங்கள் சொன்னது ஒத்து வருது. நான் சொன்னேன், ஆனால் இது என்னோடய புக்கில் வேண்டாம், அது உங்கள் விதி, நான் மேடையில் வேணால் சொல்கிறேன், ஆனால் ஏன் நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்து வருதுன்னாரு. நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? அப்போ திருநங்கை ஜாதகம் போது 1-7 எப்படி கனெக்ட்னா, 1ஆம் இடம் ஆணோ பெண்ணோ, அதற்கு எதிர்பாலினம் 7, அப்போ ரெண்டுமே கனெக்ட் ஆனால் தாங்க திருநங்கை வரும் அப்படின்னேன். அல்லது சூரியனோ சந்திரனோ ஏதோ ஒரு இதில் இணைவு வரணும். அப்போ இந்த கான்செப்ட் அவர் ஒத்துக்கிட்டார். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இவர் மூலம் கேன்சர் சம்மந்தப்பட்டதில் விதியை படிச்சுட்டு ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்லி அது கொழுப்பு கட்டியாக போன அம்சமும் உண்டு. ரைட். இவர் நண்பர் ஆர்வி சர்மா
திரு ஆர்வி சர்மா அவர் ரிட்டையர்டு ஆர்மி பர்சன், அஸ்ட்ராலஜியில் இருக்கார். ஐயாக்கெலாம் தெரியும் நினைக்கிறேன், நாங்கள் தங்கபாண்டி ஐயா கிளாஸில் போகும்போது வந்தவர். இவர் புக்கை வாங்கி படிச்சுட்டு போலீஸுக்கு உண்டான, நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே போலீஸ்காரங்க, அத்தனை ரூலும் அவர் போலீஸுக்கு செட் ஆகிட்டு என்கிட்ட சொல்கிறார், ஒத்து வருதுங்க. அவர் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஒரு புக்கு சிஆர்பின்னு ஒரு மெத்தட் வருது, இந்த புக்கு ஒத்து வருது. இப்போ என்ன இந்த தமிழ்நாடு லெவலில் ஒரு இதுனா, அது என்ன வதை வேதை வைநாசியம் எப்படி கிரகச்சேர்க்கை கொடுக்கும், பிரச்சனை தானே கொடுக்கும், சொல்யூஷன் எப்படி கொடுக்குது அப்படின்னு ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. அதாவது தாராபலன் அடிப்படையில் பலன் சொல்லும் அம்சம் இருக்குது, இது வதை வேதை இணைவை கொடுக்கின்றன இதுதான். அப்போ நான் சொல்கிறேன், இவர் என்னோடய கடைசி புத்தகம் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன்னாரு. அடுத்த ஒரு மாநாட்டில் திருப்பி ஐயா தலைமை தாங்குவார். அடுத்த ஒரு புத்தகம் 4 இல்லை 5 விடணும். இன்னும் நிறைய ஜோதிட புத்தகம் நீங்கள் வெளியே கொடுக்கணும். இதோட உங்கள் பணி முடியலை, நீங்கள் அடுத்ததும் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் சொல்கிற போதும் நான் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஐயா நீங்கள் ஒரு பசு மாதிரி பால் கொடுத்து தான் இருக்கணும். முதல்ல இன்றைக்கி நாள் ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கி பூச நட்சத்திரங்க. பூசம் அப்படின்னாலே குரு பகவான் பிறந்த நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தை தான் வேல் முருகனுக்கு கிடைத்த நட்சத்திரம். சரி, அதே மாதிரி பூச நட்சத்திரம் தான் பார்த்திங்கன்னா வள்ளலார் ஜோதி, இந்த அறிவு ஜோதி மாதிரி ஜோதிடம் வந்த நாள். எல்லாத்துக்கும் தெரியும், சிவபெருமான் நடனம் ஆடிய நட்சத்திரம்னா திருவாதிரை சொல்லுவோம். அம்பாள் சிவகாமி ஆடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ பூச நட்சத்திரம் அன்று இது வெளிவிட்டது. இன்னும் சனி பெருக்கு போல் இன்னும் பெருக போகிறது. இதில் இன்னொரு இவர் புத்தகத்திலே பார்த்திங்கன்னா, நான் நிறைய விதியை அசந்திருக்கேன். எப்படி தான் இப்படி இது பண்ணுறாரோ இவர். அதே மாதிரி 3ஆம் பாலியத்தை பார்த்தோம், திருமண நாள் என்னைக்கு நீங்கள் குறிப்பீங்கன்னு. எப்படின்னா, இவர் விதி ஒருத்தங்க டேட்டு குறிக்கிற அன்றைக்கி திருமண நாள் வரல, ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வருது, அன்றைக்கி முகூர்த்த நாள் இல்லை. அப்போ இவர் சொன்ன அந்த விதிப்படி போட்ட அடுத்த முகூர்த்தம் இல்லாத நாளில் திருமணமாச்சு. அந்த ஜாதகம் ஐயாட்ட கொடுத்தேன், அதெல்லாம் இறைவன் செயலுங்க அப்படின்ட்டார். அப்போ முகூர்த்த நாள் இருக்கோ இல்லையோ, இவர் எழுதிய அந்த புத்தகம் யூடியூப்லையும் போட்டிருக்கார் ஐயா. அந்த புத்தகம் மேட்ச் ஆனால் நிச்சயமாக பொருந்தி வரும். அப்போ நானும் ஒரு ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சில விதிகள் என்னோட இதை சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. சரி, பேசுகிறேன். பொதுவாக ஜோதிட இதில் பார்த்திங்கன்னா, யார் ஜோதிடர் ஐயா ஒரு விதி கொடுத்துருக்கார். ஒரு ஜோதிடர் ஆகணும்னா நான் ஒரு விதி வச்சுருக்கேன். இந்த விதி இருந்தால் ஜோதிடராக இருப்பீங்க, இல்லைன்னா ஜோதிடம் என்ற பேரில் ஓரளவுக்கு இருக்கலாம். புகழ் வரணும், ஜோதிடத்தில் பாப்புலர் ஆகணும்னு வச்சுங்களேன், ஒரு சில விதிகள் இருக்குது. இது உங்களுக்கு ஜாதகத்தில் இணைவு முறையில் ஏதோ ஒரு முறையில் வரணும். உங்களுக்கு ஆர்டிசம், ஐவிஎஃப் வாய்ப்பு இருந்தால் டைம் இருந்தால் ஐவிஎஃப்னு சொல்லிடுறேன். முதல்ல ஜோதிடர் ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா, பாப்புலர் ஆகணும் அப்படின்னா 1, 5, 9க்கு இதான் ஃபஸ்ட்டு ரூல். 1, 5, 9க்கு குரு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்தே ஆகணும். 1, 5, 9க்கு குரு தொடர்பு இருக்கணும். இது ஏன்னா குரு ஸ்தானங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, 2ஆம் அதிபதி 5க்கோ 9க்கோ தொடர்பு இருந்தால்தான் அவர் சொல்கின்ற வாக்குகள் பலிதமாகின்றன. இல்லை ஜோதிடம் பார்க்கலாம், 2ஆம் அதிபதிக்கு 5, 9 தொடர்பு வந்தே ஆகணும். சந்திரன் இது 10ஆம் வீட்டுக்கு தொடர்பு வந்தே ஆகணும். இப்போ ஜாதகம் நீங்கள் ஐயா நான் சொல்கிற விதி அவர் எழுதின புக்கில் இருக்க ஜோதிடர் யார் விதின்னு அந்த புக்கு கூட பொருத்தி பாருங்கள், பொருந்தும். அடுத்தது குரு சனி இது தொடர்பு. இந்த ஒரு 4 விதி போதும், இன்னும் நிறைய விதி இருக்குது, பட் 4 சிம்பிள். 1, 5, 9க்கு குரு தொடர்பு, 2ஆம் வீட்டுக்கு 5, 9 தொடர்பு. சந்திரன் 10க்கு வராமல் ஜோதிடம் பார்க்க அவ்வளோ சிறப்பாக வராது. அடுத்து குரு சனி இது ஒரு விதி. இப்போ ட்வின்ஸ் ஜாதகம் பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஜாதகம் பார்க்குறோம், இது ட்வின்ஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுக்கு ஒரு விதி இருக்குது. இப்போ ட்வின்ஸ் ஜாதகம் அப்படின்னா பொதுவாக எளிமையான மெத்தட் சொல்கிறேன், நான் ரூல் படியும் சொல்கிறேன். அதில் லக்னத்துக்கு 3 மற்றும் 11 தொடர்பு வரணும். 3க்கோ 11க்கோ திதி சூனியமோ பாதகமோ ஏதோ ஒன்று தொடர்பு வரணும். அப்போ தான் ட்வின்ஸுக்கு வரணும். இது அடிப்படை. இது லெஃப்ட் ஹேண்டுக்கும் இதே மாதிரி தான் வரும். லெஃப்ட் ஹேண்டு இப்போ ட்வின்ஸ்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல லக்னத்துக்கு 3 மற்றும் 11 தொடர்பு, அது கூட திதிசூனியம் பாதகம். திதிசூனியம் பாதகம் இல்லாமல் நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டைப்பிறவி எடுக்க முடியாது. அதுதான் உறுதிப்படுத்துறதுக்கு. எல்லாத்துக்கும் 3, 11 கனெக்ட் ஆகும். திதிசூனியம் பாதகம் நிச்சயமாக எடுத்தாகணும். அப்புறம் அடுத்தது உயர்ந்த பாகைன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கட்டத்தில்
உயர்ந்த பாகை குறைந்த பாகை இருக்கும். அப்போ ஒரு ராசி கட்டத்தில் அதாவது 25க்கு மேலே இல்லை 5க்கு கீழே ஒரு டிகிரியாவது வரணும். நீங்கள் ஏதாவது ஹாரோஸ்கோப் இருந்தால் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். உயர்ந்த பாகை குறைந்த பாகை அந்த ஜாதகத்தில் இருந்தாகணும். அது லக்னத்துக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அங்கே ட்வின்ஸ் வராது. அடுத்தது லக்னத்துக்கு புதன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு வரணும். இது ஒரு விதி. அடுத்தது லக்னாதிபதிக்கு 3-11 அட்லீஸ்ட் டிகிரி வைஸாக வரணும். சார் நேரடியாக வரலைன்னா இது ஒரே டிகிரியாக இருக்கணும். இதுதான் ட்வின்ஸு ஹாரோஸ்கோப் கண்டுபிடிக்க எளிமையான மெத்தடு. இந்த 3 விதி தான். பொதுவாக ஜாதகங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படை ஸ்ட்ராங் இல்லாமல் எல்லாமே பெரிய மெத்தடுக்கு போயிடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த மெத்தடுக்கு போகணும். இதை விட்டுட்டு எடுத்தோடனே கேபி ஏஎல்பி போகிறாங்க. அது படிக்கணும், தவறு இல்லை. அதெல்லாம் பெரிய ஒரு அடிப்படை விஷயம். ஆனால் பேசிக் முக்கியம். ஏன்னா கிரகங்கள், கிரக காரகத்துவங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர காரகத்துவங்கள், இது இல்லாமல் பலாபலன்கள் சொல்லும்போது வராது. ரூல் இருந்துடும். அவர் ரூலை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க, அது தெரியணும் இல்லையா? அந்த ரூல் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக 4ஆம் இடம் கெட்ட உடனே என்ன சொல்லுவாங்க, தாய் இல்லை, வீடு இல்லை. 4ஆம் இடம் கெட்ட அம்மா இல்லை ஆனால் வீடு சொத்து இருக்கும்பா. 4ஆம் இடம் கெட்ட இடம் வீடு இருக்கும்பா. 4ஆம் இடம் தண்ணி திரவ சொல்லும். அப்போ தான் வரணும். 4ஆம் இடம் கெட்டு சந்திரன் கெட்டால் தாய்க்கு பாதிப்பு. சரி, 4ஆம் சந்திரன் பாதிக்கல, 4ஆம் இடம் கெட்டு செவ்வாய் கெட்டால் இடமோ வீடோ இல்லை. அப்போ அந்த காரகத்துவம் கிரகமும் காரமும் ரெண்டுமே பேரில் ரயில்வே ட்ராக் மாதிரி இணைச்சிட்டு போகும்போது தான் பலாபலன்கள் வருதே தவிர இதை விட்டுட்டு நம்ம எடுத்தோன்னே ஸ்டெப்புக்கு போகக்கூடாது. இந்த ஸ்டெப்பில் வந்தீங்கன்னா தான் யார் யாருக்கு என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம். பொதுவாக லக்னம் கரெக்டாக சந்தையில் விழுந்துடும். அது எப்படி இந்த லக்னமாக இந்த லக்னமாக கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க, கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா தாயோட பெயரும் தந்தையோட பெயரும் வச்சு மேட்ச் பண்ணணும். 4ஆம் அதிபதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சந்திரன் வருதுன்னு வச்சுங்களேன், அவங்க அம்மா பேர் ஒன்று தண்ணி காவேரி அந்த மாதிரி தண்ணியோட பேர் வரணும், இல்லை பால் அப்படிங்கிற மதி இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி அப்பாவுக்கும் மேட்ச் பண்ணணும். ரெண்டுமே மேட்ச் பண்ணால் அந்த லக்னத்தை உறுதிப்படுத்தணும். இல்லை லக்னத்தோட காரகத்துவத்தை கேள்வி கேட்கணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் கம்பம் இருக்குதா, இது இருக்குதா, வீட்டு பக்கத்தில் என்ன இது இருக்குது, ஆசிரியர் இருக்காங்களா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல் போகக்கூடாது. இந்த பேசிக்கில் போனால் தான் இதாக இருக்குது. முதல்ல இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு நான் அடுத்த ரூலுக்கு போகிறேன். திரு ராஜன் பாபையா, அதாவது இதுக்கு அடுத்து ஜோதிட கருத்தரங்கம் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தை தான் சிறப்பு அப்படிங்கிறாங்க. பொள்ளாச்சியில் இத்தனை ஜோதிடர்கள் இருக்கும். நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து இயங்கி ஒரு கருத்தரங்கம் போட்டால் தான் நமக்கு தெரியும். அது நீங்கள் அடுத்து நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணுங்க. பொதுவாக நம்ம 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நம்ம பொள்ளாச்சியில் இருக்காங்க வைங்க. 2 லட்சம் பேர்த்தில் ஒரு 1000 பேர்த்துக்கு ஜாதகம் பார்க்கணும்னு தோணும். சரி, ஒரு 500 பேர் ஜாதகத்தை நோட்டு தூக்குறாங்க. ஒரு ஆள் 10 ஜாதகம் பார்க்க, ஒரு ஜோசியர் 10 ஜாதகம் பார்த்தா கூட 50 ஜோசியர் தேவை. நமக்கு 50 பொள்ளாச்சியில் 50 ஜோசியர் இருக்கோமா? அப்போ ஜோதிடரை பார்த்து பெருமைப்படணும், ஆசைப்படணுமே தவிர பொறாமப்படக்கூடாது. எனக்கு இவர் புக்கு பப்ளிஷ் பண்ணார், எனக்கு ஆசை. அப்போ நான் ஒன்று மோட்டிவேட் ஆவேன். அப்போ பொறாமைப்பட்டான் நான் வளர மாட்டேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஜோதிட கருத்தரங்கள் போட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இதில் இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஜோதிடம் தசாபுத்தி கோச்சாரம் இரண்டும் இணைத்து பலாபலன் சொன்னால் துல்லியமாக வருகிறது. ஒரு சில மெத்தடில் கோச்சாரம் மட்டும் எடுப்பாங்க, அது பிருகநந்தி நாடி மெத்தடு. ஒரு சில மெத்தடில் தசாபுத்தி மட்டும் எடுப்பாங்க, அது கேபியில் கோச்சாரம் கிடையாது. பாரம்பரியத்தில் ரெண்டுமே எடுப்போம். இப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். கோச்சாரமில் பலன் தருமா? சந்திராஷ்டமம் வந்தால் பயப்படுறீங்க, அஷ்டமச்சனின்னு சொல்கிறீங்க, அது கோச்சாரம் தானே. கோச்சாரமும் வேலை செய்கிறது, தசாபுத்தியும் இரண்டும் இணைந்து தான் பலாபலனை கொடுக்கின்றன. இதை விட்டு ஒன்றை மட்டும் கொடுக்கக்கூடாது. இதுதான் அடிப்படை. ஒரு விதி மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஊனம் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஊனம் சொல்லணும்னா என்ன கிரகம் ஊனத்தை சொல்லும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சார்? சனி பகவான். வேறு ஏதாவது சொல்கிறீங்களா? என்ன சார்? மாந்தி. வேறு என்னென்ன கிரகம் வேறு ஏதாவது இருக்கா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது இருக்கா? சூப்பர், ராகு கேது வரும். அடுத்து ஊனத்தை கொடுக்க வல்லவரில் முதல் குருவாக வருவார். ஏன்னா காலபுருஷத்துக்கு 12ஆம் அதிபதி. குரு கொடுக்குற ஊனம் பர்மனெண்ட்டாக இருக்கும், பிறப்பு சம்மந்தப்பட்டதில் வரும். எதெல்லாம் எப்படி ஊனத்தை கொடுக்குதுன்னு பாருங்கள். சனி, சுக்கிரன் ஊனத்தை கொடுப்பார். சுக்கராச்சாரியார் ஒத்தக்கண்ணுடையவர். சுக்கிரன் கொடுக்குற ஊனம்னா கண் சம்பந்தப்பட்டது, பார்வையெல்லாம் கொடுக்கும். சுக்கிரனை ஊனத்துக்கு எடுக்க மாட்டோம்.
அதாவது 2 கிரகம் ஒரு ஜாதத்தில் வந்தோன்னு அடிப்பேன். குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதத்தில் வந்து ஒன்று சேர்ந்தாலே குரு சுக்கிரன் மூடம் 2 சேர்ந்துச்சுன்னா ஊனத்தை கொடுத்துரும். ஒரு பெண் ஜாதகம் கடக லக்னம் 2ல், அதாவது சிம்மத்தில் குருவும் சுக்கிரனும் 2 கிடையாது. உனக்கு கண் பல் தொந்தரவு இருக்கா இல்லை யூட்ரஸ் சம்மந்தப்பட்டாங்க, அந்த பொண்ணுக்கு 2 ஃபாலோ பண்ணி டியூப் எடுத்துட்டாங்க. ஏன்னா குரு சுக்கிரன் 2மே பார்க்குது. இப்போ கொடுமையானது இது. இதே மேச லக்னம் 2ல் ரிஷபத்தில் குரு சுக்கிரன், கண்ணாடி இவ்வளோ பெருசு அவருக்கலாம், கண்ணாடி பார்க்க ஃபேஸே கண்ணே குறுகியாக தெரியும். அப்போ குரு சுக்கிரன் கொடுக்குற ஊனம்லாம் பெருசாக இருக்கும். இப்போ ராகுக்கு அது எப்படி ஊனமாக எடுப்போம்? சாஸ்திரப்படி முடிச்சிருக்கேன். அதாவது விஷ்ணு பரமாத்மா சர்பத்தை வெட்டினது ஒன்று ராகு கேது, அங்கே மூல நூல்லே வந்தாச்சு, 2ஆக உடைப்பட்டது. தலை வேறு உடல் வேறாக பிரிக்கும் பொழுதே ஊனமாயிருச்சு. அதுவும் ஊனத்தை கொடுக்கும். சரி, இந்த ஊனமில் எங்கெங்கே எடுக்கணும்? இதானே சனி கொடுக்குற ஊனம். பார்த்திங்கன்னா கால் ஒட்டியோ லாங் டேர்மோ தாமதமாக கொடுக்கின்ற ஊனம், லேட்டாக வருது, அதெல்லாம் சனி கொடுக்கின்ற ஊனம். சுக்கிரன் கொடுக்க ஊனம்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது. கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு சுக்கிரன் இல்லாமல் கர்ப்பப்பை ரிமூவ் சொல்லக்கூடாது. யூட்ரஸ் ரிமூவா அப்படின்னா, டைம் ஆயிடுச்சிங்களா, யூட்ரஸ் ரிமூவா அப்படிலாம் எடுக்கிறீங்கன்னா சுக்கிரன் இல்லாமல் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண எடுக்கக்கூடாது. கண்ணில் லென்ஸ் இருக்கு இல்லையா, கண் ஒளி, கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் காண்டாக்ட் லென்ஸை சுக்கிரன் எடுக்கணும். இதே சுக்கிரன் 12ஆம் அதிபதிக்கு சம்மந்தப்பட்டு சனியும் 12க்கு சம்மந்தப்பட்ட காலில் பிளேட் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லணும். அப்போ 12 இதுவும் ஊனத்தை கொடுக்கு. அப்போ நின்ற கிரகத்தை மட்டும் எடுக்கிற நின்ற பாவம், அது பார்க்கின்ற கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குன்னு. குரு 12ஆம் இடத்துக்கும் வருது. இவர் தான் ஊமை ஜாதகம் போட்டிருப்பார் இவர் ஐயா புத்தகத்தில். அதில் 12 குருவை வச்சு தான் மெயின் எடுத்திருப்பார் குரு ஊனத்தை. இப்போ ராகு கேதுங்கிறது அதுவும் ஊனம் தான், பாம்பை வெட்டிய கதை. அதே சனி குரு 2 சேர்ந்துருக்குன்னா பிரம்மகத்தி தோஷம் சொல்லுவோம். அதுவும் ஒரு வகை மூடத்தை கொடுக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தலைமுறையாக கொடுக்குற ஊனத்தில் சனி குரு சேர்க்கைகள். பொதுவாக ஒவ்வொன்றுக்கும் ரூல் டிஃபைண்டுங்க. அந்த ரூல் டிஃபைன் அதுபடியே போயிட்டு வந்தால் ஜோதிடம் சொல்வது எளிமையாக இருக்கும். எடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு லக்னம் ஸ்ட்ராங்காக, ஷட்பலம் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், திரிசூனியம் வாதகம் பார்க்கணும், கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் பார்க்கணும், சாரம் இல்லாமல் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு கான்வர்சேஷன் வந்துச்சு. சாரம் இல்லாமல் எப்படி சொல்லுவீங்க? தசாபுத்தியே நடக்காதே. சந்திரனோட சாரம் தானே தசாபுத்தி. அப்போ சாரம் இல்லாமல் ஐயா ஒன்று சொன்னார் பக்கத்தில், சாரம் மட்டும் பார்த்தாதீங்க கோச்சாரமும் பார்க்கணுன்னாரு ஐயா பேர் மறந்துட்டேன். ஐயா உங்கள் பேருங்க? நீங்கள் தேவேந்திரன் ஐயா சொன்னார், பேசும்போது சொன்னார் சாரம் கோச்சாரம் வேணும்னாரு. அப்போ ஒரு கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் டிகிரி வைஸ் பார்க்கணும். எப்போவுமே ஒரு 3 கிரக சேர்க்கைகள் ஒன்றா வந்துச்சுன்னா டிகிரி வைஸ் அடிக்கிறணும். எந்த கிரகம் எந்த பாகையில் நிற்கின்றன இதெல்லாம் பார்க்கணும். இப்போ கோச்சாரத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு கால் அடிபடுது, ஆனால் ஒருத்தர் காலே போயிடுது. கோச்சாரத்தில் அந்த டிகிரி வைஸில் வரும்போது அந்த இணைவை கொடுக்குது. சரி, ஐவிஎஃப் இப்போ ரொம்ப பேர் போயிட்டுருக்காங்க. ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ரூல் மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். இந்த ரூல் வந்தால் நிச்சயமாக ஐவிஎஃப் வரும். இது வரலைன்னா ஐவிஎஃப் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு 5-10 தொடர்பு இருக்கணும். ஆண் பெண் 2 பேர்த்து ஜாதகத்துக்கும் வரணும். இது ஆண் பெண் 5ஆம் அதிபதிக்கு 10 தொடர்பு, அதே 5ஆம் அதிபதிக்கு 12 தொடர்பு. 5, 10, 5, 12. 5ஆம் வீட்டுக்கு நீர் வீடு இல்லை நீர் கிரகங்கள். ஐயா நீர் கிரகங்கள் ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். சந்திரன் சுக்கிரன் எடுக்கலாம். அப்போ குரு அப்போ எடுக்கலாம், ஏன்னா குருன்னா குரு எடுக்கலாம். அடுத்து 5க்கு ராகு கேது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும். நட்சத்திர அடிப்படையோ டிகிரி வைஸோ வரணும். ரைட். 1க்கு சந்திரன் வீடு, 1ஆம் வீட்டுக்கு சந்திரன் வீடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு. சந்திரன் வீடுகள் இணைய இல்லாமல் இது போக முடியாது. ஏன்னா டெஸ்ட் டியூப்பில் வளர்க்குறாங்க, லிக்யூடாக வருது. அப்போ அங்கே இந்த கிரகம் இல்லாமல் பண்ண முடியாது. 12, 2 12ஆம் இடம்னா மருத்துவமனை, 2னா குடும்பம், மருத்துவமனையிலேருந்து குடும்பம் 12, 2 தொடர்பு வரணும். இது ஒரு விதி. அடுத்தது 12, 8 8னா மறைமுகமாக வெளியே சொன்னால் அவமானம், ஆனால் சொல்ல மாட்டாங்க. அது அப்போ அதில் இருக்கிற ஸ்பெம்ஸ் கலெக்ஷனும் சரி, எக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எல்லாமே மறைமுகமாக இருக்கும். 8ஆம் அதிபதி. அப்போ அந்த மெத்து செட் ஆகும். 1, 8 இதெல்லாம் இல்லாமல் இல்லை, நான் திருப்பி கூட சொல்கிறேன். 5, 10, 5, 12, 5க்கு நீர் வீடுகள் இல்லை நீர் கிரகம், 5க்கு ராகு கேது, 1க்கு சந்திரன் அல்லது நீர் வீடு தொடர்பு, 12, 2
12-8 1-8 இந்த தொடர்புகள் இல்லாமல் ஐவிஎஃப்க்கு போகிறாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். பொதுவாக இன்றைக்கி கிரகண காலகட்டம் போயிட்டுருக்கு இல்லையா, கோச்சாரத்தில் குரு வக்ரம் பெற்ற காலத்தில் ஐவிஎஃப்க்கு ரெஃபர் பண்ணக்கூடாது. அப்போ கிரகணத்தை ஒட்டி, கிரகணம்னா செயற்கை, கிரகணம் செயற்கை ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதாவது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் குரு சுக்கிரன் இவங்களாம் பாவிகள், இவங்க கொடுக்குற வியாதி பெருசாக இருக்கும். ஆனால் ராகு கேது நடைமுறையில் பாவிகள். ஆனால் குரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் அவங்க தான் இதயத்தை புழக்கணும் அப்படின்னா செவ்வாய் வந்துடுவார். வேணாம் நான் டியூப் வழியாகவே போய்க்கிறேன்னா சுக்கிரன் ராகு கேது வந்துடுவாங்க. நான் பல்ல ஃபுல்லாக எடுத்தே ஆவேன் அப்படிலாம் வரும். அப்போ ராகு கேதுகள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் நல்லவங்க. ஹீரோ தான். எங்கே ஹீரோ அப்படிங்கிற புஷ்பா படத்தில் அவர் ஹீரோவாக இருக்காருன்னா ரவுடி படத்தில் அவர் ஹீரோ. அப்போ இருக்கிற இடத்த தகுந்த மாதிரி வியாதிக்கு வாழ்க்கை முறையாக இதெல்லாம் மாற்றி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இன்னும் வரும் நிறைய பேர் பேசணும். அதை முன்னிட்டு இன்னும் கீழே இருக்கிற டைம் இருந்தால் கீழே இருக்கிற ஒரு சில ஜோதிடர்களும் ஒரு நிமிடங்கள் கொடுக்கணும்னு வேண்டுகோள் வச்சுட்டு நிறைவு பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி டாக்டர் அவர்களே.